தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனிதாபிமானமற்ற செயல். இதுதான் பள்ளிக்கூடத்தில் அறிவித்து வைக்கிற தொடக்க அமைப்பில் வழங்கப்படுகிற முதல் புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் அச்சிடப்பட்டிருக்கிற வாசகங்கள். இந்த வாசகங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன்படி அவர்களை கற்பித்து பள்ளி பாடங்களை மட்டுமல்ல சமூக கல்வியையும் கொடுத்து முற்போக்கு சிந்தனைகளையும் அவர்களுக்கு கற்பித்து இந்த சமூகத்தை ஒரு முற்போக்கான சமூகமாக மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக மாணவர்களை வளர்த்தெடுத்து எதிர்காலத்தில் இந்த நாட்டில் சமத்துவமும் சமதமும் நிலவுகிற சமூகமாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஆசிரியர்கள் ஒரு மாணவனுக்கு இரண்டாம் தாய் தந்தை. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் யார் என்று கேட்டால் வீட்டில் இருக்கிற மாணவர்களுடைய பெற்றோருக்கு நிகரானவர் தான் ஆசிரியர். மாதா பிதா குரு, அதாவது தாய் தந்தை ஆசிரியர். மாதாவுக்கும் பிதாவுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் அடுத்த நிலையிலே இருக்க வேண்டிய ஆசிரியர் ஒரு தாயாகவும் இருக்க வேண்டும், பள்ளிக்கூடத்திலே தந்தையாகவும் இருக்க வேண்டும். ஒரு மாணவன் ஒரு மாணவி தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய பெற்றோருக்கு டாட்டா காட்டிவிட்டு பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்துவிட்டால் அந்த பள்ளிக்கூடத்திற்குள் அந்த மாணவனுக்கு அந்த மாணவிக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்க வேண்டிய பொறுப்பு அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். ஆசிரியர்கள் தான் மாணவர்களை உருவாக்குகிறார்கள். சிந்தனை அடிப்படை, செயல்பாட்டின் அடிப்படை. இந்த சமூகத்திலே ஒரு மாணவன் வகிக்க வேண்டிய எதிர்காலத்திலே ஆற்ற வேண்டிய கடமைகளை, வகிக்க வேண்டிய பொறுப்புகளை, அளிக்க வேண்டிய பங்களிப்புகளை செதுக்கி செம்மைப்படுத்தி ஒரு மாணவனை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிறைந்த ஒரு நபர் தான் அந்த பள்ளிக்கூடத்திலே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். ஆனால் ஏரியே பயிரை செய்வது போல, திருடன் கையிலே சாவியை கொடுத்தது போல ஒழுக்க நெறிகளை, முற்போக்கு சிந்தனைகளை, எதிர்காலத்தை, சமத்துவ கருத்துக்களை, சமதர்ம சிந்தனைகளை விதைக்க வேண்டிய ஆசிரியர்களே அதற்கு நேரெதிராக முற்போக்குத்தனமாக இருக்கிற பொழுது, சாதிய சிந்தனையோடு இருக்கிற பொழுது, சமாதான சிந்தனையோடு இருக்கிற பொழுது, பாகுபாடுகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது, சாதி மோதலை தூண்டுகிற பொழுது அதை என்னவென்று சொல்வது? வயிறை இறைகிற வேறுகிறதா? இவர்கள் இந்த சமூகத்தில் கேடானவர்கள் இல்லையா? இவர்கள் ஆசிரியர் பொறுப்புக்கு தகுதி வாய்ந்தவர்களா? இவர்கள் ஆசிரியர்களாக தொடரலாமா? இப்படிப்பட்ட நபர்கள் தங்கமணி போன்ற, ராமமூர்த்தி போன்ற, சத்தியமூர்த்தி போன்ற, உலகானந்தம் போன்ற கயவர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் முழுசேருமா, உருப்படுமா? இந்த சாதியை பிடித்த நபர்களோடு பயணிக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக இந்த மண்ணிலே வாழ முடியுமா என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற முதன்மையான கேள்வி. அன்பு உறவுகளே, இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதால் தான் இந்த சமூகம் இன்னமும் சாதிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதால் தான் இந்த சமூகத்திலே இன்றைக்கும் மடத்தனங்களும் ஊழல்தனங்களும் சாதி
ஏமாற்றுகிற பித்தலாட்டக்காரர்கள், மோசடிக்காரர்கள், பாஜக RSS போன்ற வகுப்பாளிகள் இன்றைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடித்தளம் சரியாக அமைந்தால் மேல்தளம் சரியாக இருக்கும். கல்வியின் ஊடாக போதிக்கப்படுகிற சமூக கருத்தியலும் சமூக பாடங்களும் சரியாக இருந்தால் இந்த மண்ணிலே சாதி மத துவேஷம், வன்கொடுமை போன்ற கொடுமைகள் இந்த மண்ணிலே இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சாதி வெறியர்கள் இன்றைக்கு நிறைந்து கிடக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே, கல்வி நிலையங்களிலே என்பதுதான் வேதனையும் வேதனையான உண்மை. இதனால்தான் அருமை உறவுகளே, திருநெல்வேலி நான்கிலே சின்னத்துறை தந்தை சல்லாசரியும் அதே 11ஆம் வகுப்பு படிக்கிற, அதே 9ஆம் வகுப்பு படிக்கிற சகமானவர்களால் அவன் தாழ்ந்தவன் எப்படி முதன்மை மதிப்பெண் பெற முடியும், நன்றாக படிக்க முடியும், பள்ளியிலே அவன் எப்படி புகழ் பெற முடியும் என்ற தெரியாத கீழே புரிந்து விட்டுகிறார்கள். அப்படி வெற்றிய மாணவர்களை, அத்தகைய சேவையில் ஈடுபட்ட மாணவர்களை இன்றைக்கும் இந்த திருவோணம் அரசு மேல்நிலை பள்ளியிலே இத்தகைய செயலில் ஈடுபட்ட மாணவர்களை பார்த்து நாங்கள் பாவப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். காரணம், அவன் இப்பொழுதுதான் ஒரு பிஞ்சாக வளர்ந்து வருகிறான். 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனை குற்றவாளியாக மாற்ற முடியாது. அந்த மாணவர்களும் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் எமது போராட்டம். சாமியை ஊட்டம் பெற்றிருக்கிற மாணவர்கள் அத்தகைய பிற்போக்கு சிந்தனையிலிருந்து விடுபட்டு அவர்கள் சிறந்த மாணவர்களாக, சிறந்த எதிர்காலம் கொண்ட ஒரு குடிமகனாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் போராட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் போராட்டம், தந்தை பெரியார் போராட்டம், வாழும் புரட்சியாளர் டாக்டர் எழுச்சித்தமிழர் அவர்கள் அவருடைய போராட்டம், விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம் எது என்று கேட்டால், அப்படி சாதி வெறி ஊட்டப்பட்ட மாணவன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஒரு நல்ல மாணவராக, நல்ல எதிர்காலம் கொண்டவனாக வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. அவன் இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகத்திலே இருக்கிற சாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளி. சாதி என்பது ஒரு மனநோய். அந்த மனநோய்க்கு பெரியவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களும் அந்த மனநோய்க்கு ஆட்பட்டிருப்பதை நினைத்து வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆகவே அவர்கள் குறிப்பிட்டாரே, அந்த மாணவர்கள் எங்கள் மாணவர்கள் என்று. அவர்கள் அந்த மாணவர்கள் அல்ல, இவர்கள் எங்கள் மாணவர்கள் அல்ல, இவர்கள் அனைவரும் நமது மாணவர்கள், நமது மண்ணை சார்ந்தவர்கள், நமது மண்ணை தீர்மானிக்கக்கூடிய எதிர்கால தூண்கள். இவர்கள் அனைவரும் நலன் பெற்று எதிர்காலத்திலே இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை எதிர்ப்பதற்கான போராட்டம் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஊழலிபர போராட்டம் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். வாத்தியார் அப்படின்றான், வாத்தியார் தவறு செய்யறான், யாருக்கு யாரை கட்டுப்படுத்தணும், யாரை கட்டுப்படுத்தணும், காவல்துறை கட்டுப்படுத்தணும். ஒரு கண்டனம் கொடுத்தாதான் ஒரு தவறான செயலுக்கு, ஒரு குற்ற செயலுக்கு நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற அச்சம் இருந்தால்தான், தான் அலைகழிக்கப்படுவோம் என்கிற அந்த பயம் இருந்தால்தான், நாம் வழக்கிலே சேர்க்கப்படுவோம், நீதிமன்றத்திற்கு அலைகழிக்கப்படுவோம், பொருளாதார செலவு ஏற்படும், பெற்றோருக்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும் என்கிற அச்சம் இருந்தால்தான் இதை போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கப்படும், ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படும். குறிப்பாக சாதிகளை கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை, அரசு இருக்கின்ற சட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்கள் போராட்டம் வேற ஒன்றும் இல்லை. எங்கள் போராட்டம் புதுசா எங்களுக்கு சார்பா செய்யுங்க, எங்களுக்கு ஆதரவா செய்யுங்கள் என்பது அல்ல. எங்கள் போராட்டம் இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை சரியாக செயல்படுத்து, நடைமுறைப்படுத்து. எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் ஏற்படும், சட்டம் சொல்லுகிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்க
என்ன நடவடிக்கை சட்ட ரீதியா எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இன்றைக்கு நமக்கு ஒரு நிகழ்வு கற்றுக்கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மாணவர் கும்பல் உருவாகவும் தடுக்கப்படும். ஆனா காவல்துறை என்ன பண்றான்? பாதிக்கப்பட்டவங்க போய் ஒரு புகார் உற்சாகம் தனிக்காக இருந்தா அதுல சாதி பிரச்சனை தான் இருக்குன்னு தெரிஞ்சாலும் புகாரை வாங்க புகாரை வாங்காம என்ன பண்றான்? புகாரை கொடுத்தாரு சமாதானமா போகும் என்று சொல்லுகிறோம். அது நீதி இல்லை இல்லை, நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன், பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கொடுக்கிற புகாரை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று பாதிக்கப்பட்ட தரப்பு சொன்னால், தலித்துகள் சொன்னால் அடுத்த நிறுத்தம் அப்படியே நீ போய் சொல்லியாமல அப்படியெல்லாம் பேசலாம் போட முடியாது. அதையும் மீறி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அறிய செய்வோம் என்று ஒரு புகாரை வாங்க வைப்பதற்கு, அதை பதிவு செய்வதற்கு நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதை புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி அதை செய்ய வைக்கிற சூழலுக்கு நாம் காவல்துறையை தள்ளினால், காவல்துறை கேட்டீங்கன்னா யாரு மேல புகார் இருக்கிறோ, எவன் குற்றவாளியோ, எவன் அந்த குற்றத்தை செய்தானோ அந்த குற்றவாளியை கூப்பிட்டு போலீஸ்காரனை கூப்பிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உன் மேல இவன் SC/ST ஆக்ட்ல புகார் கொடுக்குறான், அவன் மேல நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கூடான்னு கேட்டு அவனுக்கு எழுத தெரியலன்னா இந்த போலீஸ்காரனை எழுதி இந்த பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு எதிராக ஒரு எதிர் வழக்கை பதிவு செய்கிறான். இதுதான் இந்த திருவோணம் பள்ளி பிரச்சனையில் நடைபெற்றிருக்கிறது. திருவோணம் பள்ளி பிரச்சனை என்ன நடந்தது? தவறு செய்ய மாணவர்கள், குற்றம் செய்ய மாணவர்கள் நீ குற்றம் செய்யக்கூடாது, ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சதாசிவகுமார் போன்ற மோசன் கோலாவர்கள் போன்ற பட்டியலி செந்தில் போன்ற தோழர்கள் காவல்துறையை வலியுறுத்திய போது காவல்துறையுடைய அந்த ASP உதவி காவல் கண்காணிப்பாளர் சானாஸ் என்கிற அந்த சாமியை பிடித்த அந்த காவல்துறைக்கான அந்த போலீஸ் அதிகாரி நீங்கள் உழைக்கிற அந்த புகாரிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மாணவர்கள் மீதும் நான் வழக்கு பதிவு செய்வேன், உங்களுக்கு சரிதானா உடன்பாடுதானா என்று கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய சட்டவிரோத செயல், இது எப்படிப்பட்ட சமூக விரோத செயல்? சாதியை ஊக்குவிப்பதில்லையா? சட்டத்தை நீடிய செயல் இல்லையா? அப்படி சொன்னதால் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது யார் குற்றவாளி? முதல் குற்றவாளிகள் ஆசிரியர்கள், இரண்டாவது குற்றவாளி சானாஸ் உள்ளிட்ட காவல்துறையினர். சானாஸ் ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி தவறான வழக்கை ஒரு பட்டியலிருந்து சான்றிதழ் பதிவு செய்தால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 பிரிவு 4 படி அவர் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. இதன் மூலமாக நாங்கள் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நாங்கள் அவர்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், இந்த உலகநாடு காவல் நிலையத்திலே உதவி காவல் ஆணையராக இருந்த சானாஸ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி நீங்கள் வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவு வழங்க வேண்டும். இரண்டாவது குற்றவாளி போலீஸ். ஆளுநர் கொடுக்க வேண்டிய ஆசிரியரே குற்றவாளியா, நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரன் குற்றவாளியா இருக்கான். நம்ம எங்க போய் முறையிடுவது? யாரை கொண்டு கொள்வது? யாரிடத்தில் நீதி கேட்பது? உங்கள் மனசாட்சிக்கே விடுகிறோம். எங்களுக்கு முக்கியத்துவம் என்று அல்ல, எங்கள் கட்சிக்கு இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய செயலாளராக இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்திய அன்பு சகோதரர் போல் ஜெய்சங்கர் அவர்கள் முக்கிய சமூகத்தை சார்ந்தவர். நாங்கள் சாதி கிடையாது, சாதிக்கு ஆதரவாக இருக்கிறது. சாதி வெளிப்போய மக்கள் விடுதலை எந்த சாதியும் அந்த சாதி வெளியோடு இருக்கக்கூடாது. மகனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும்
நல்லவர் என்று சொல்வதை விட சாதியற்றவர் என்பதுதான் சரியாக இருக்கும். சாதிக்கு எதிரி என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். ஒரு விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கொள்கை கோட்பாடுகளை முன்வாங்கி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் சமூகத்தில் இருக்கிற பிரிகளை நீக்கிற ஒரு டாக்டர் மருத்துவர் என்பதை உணர்ந்திருக்கிறார். இந்த கட்சியை தலைமை பதவிக்கு வந்திருக்கிறார். அந்நிய சமூகத்தை சார்ந்த அன்பு தோழர் லட்சுமி துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆறு சானவாஸ் இந்த கட்சியுடைய கொள்கை இந்த கோட்பாடு என்ன, எப்படிப்பட்ட முற்போக்கான இயக்கம் இது, எப்படிப்பட்ட பலனை கொண்டிருக்கிற இயக்கம், இந்த காலத்திலே ஒரு காலத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவாளர் தலைவர்கள் எமது தலைவர் டாக்டர் எழுச்சி அவர்கள். அவர் ஒன்றும் தலித்துகளுக்கு மட்டும் தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் தலைவர். முற்போக்காளர்களுக்கு, ஜனநாயகவாதிகளுக்கு, சர்வதேச சிந்தனையாளர்களுக்கு, சமத்துவத்தை விரும்புபவர்களுக்கு, சமூக நோயால் சனாதனத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கான தலைவராக இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு தலைவர், மிக சிறந்த ஒரு அறிவார்ந்த டாக்டர் எழுச்சி அவர்கள் அவர்களை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமாக இருந்தது அருமை உறவுகளே. ஒரு எஸ்சி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க மேலே கேச போட்டு அவன் அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேர் மேலே எப்படியாவது போட்டேன். 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி 2 பேருக்கு எப்படியாவது ரத்து பண்ணிட்டோம். இதெல்லாம் 2 பேரையும் ஜெயில போடுவோம். இது போலீஸ் இருக்கு. நமக்கு நீதித்துறை இருக்கிறது. நீதித்துறைக்கு இது தெரியாதா? நீதிபதிகளும் சாதி சார்போடு என்றால் எங்கே சென்று முறையிடம் கொடுமை கோயிலுக்கு போனா அங்க இருந்து கொடுங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி நீதித்துறை நிர்வாகம் அப்படித்தான் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட நீதி, உச்ச நீதி அதிகாரப்பட்ட அமைப்புகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? குறிப்பிட்டாரே எப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த மனிதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைகளை தடுப்பதற்கான கடமையும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? நம்ம ஆட்சி புரிய ஆட்சியாளர் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்களால் கொடியேற்ற முடியுமா? வேங்கையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கை திசை குடித்து பாதிக்கப்பட்டாலோ 7 குடும்பம் அந்த நீரை குடித்து அவர் குடும்பத்தை சார்ந்த குழந்தை உயிருக்கு போராடுகிறோ, உடல் பாதிப்புகளுக்கு ஆளானார்களோ, மன உளைச்சலுக்கு ஆளானார்களோ, அந்த தலித்து மக்களையே குற்றவாளியாக்கி குற்றப்படியை பதிவு செய்கிறார். அது சரி என்று நாங்கள் அனுமதித்து எல்லாரும் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுகிறார். எங்கே சென்றார்கள் முறையிடுவது? சொல்லுங்கள் உறவுகளை. உங்கள் மனசாட்சியை பிடித்து கேட்கிறேன். உங்களுடைய மனிதாபிமானம் ஒன்று இருந்தால் அதை நோக்கி நான் தட்டி எழுப்பி கேட்கிறேன். இந்த மனித உழைக்க மக்களாக இருக்கிறார்கள். இந்த மனித வாழ மாளிகையை உருவாக்கி கூட பாவங்களை உருவாக்கி விவசாய நிலத்திலே உழைத்து காடுகளிலும் கல்விகளிலும் உழைத்து உங்களுக்கு சோறு மாற்றிக் கொண்டிருக்க, உங்களுக்கு நாகரிகத்தை கொடுத்துக் கொண்டிருக்க, உங்களுடைய அனைத்து வாழ்வாதாரத்தை உழைத்து கொடுத்துக் கொண்டிருக்க தலித்து தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், ஒழிக்கப்பட்டவர்கள் இந்த மனிதரை வாழக்கூடாதா? அவர்கள் இல்லாமல் இந்த மண் செல்லைப்பட்டிருக்குமா? அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு சோறு கிடைக்குமா? நீர் கிடைக்குமா? நல்ல ரோடு கிடைக்குமா? எந்தெந்த சேவைகள் கிடைக்குமா? உன் சரங்களை பார்த்து கீழே தராமல் அவன் மேல வரக்கூடாது, அவன் படிக்கக்கூடாது, அவனை உதைக்கணும், வைக்கணும், குட்டுவோம் அப்படின்னு சொன்னா என்ன நடத்தாது? என் பச்சை நீர் கட்டணும். பச்சை நீர் சாமி கோயிலுக்கு போயிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஆத்தியாரிகள் வந்துச்சு. இல்லை அந்த பையனே அப்படி இல்லாமலே அப்படின்னா இருக்கக்கூடாது. இது தப்பு. உன் சிந்தனை மாற்றிக்க.
இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கூடாது, வெளியே வச்சுக்கூடாது. எங்கெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கணும். அந்த பசங்களுக்கு அவனை பொறுத்தவரை நான் விக்கியம் தான் சொல்றேன். அடிச்சாங்க அவனே பாதிக்கப்பட்டவன் தான் தெரியும். வாத்தியார் கூட்டி விடாட்டி அவங்க அடிச்சுக்க மாட்டான். வாத்தியார் தன்னுடைய சாதி பெருமையை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவங்க அடிச்சுக்க மாட்டான். இது இன்னொரு பங்கு சாதி சங்கங்கள். சாதி சங்கங்கள் இத்தகைய பிற்போக்கு தளங்களை ஊக்குவிக்கிறது. டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, சுயநலத்துக்காக எல்லாம் சுயநலத்துக்காக சொல்றாரு. எல்லாரையும் சூத்திரன்னு சொல்றான், தேசி மக்கள் சொல்றான், எல்லாரும் பாப்பானுக்கு அடிமைன்னு சொல்றான். இன்னைக்கு மனுநீதி சட்டத்தை கொண்டு வரான், புதிய கல்வி சட்டத்தை கொண்டு வரான். பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம், RSS அரசாங்கம் நீட்டை கொண்டு வரான். பாதிக்கப்படுவான், பங்கன் பாதிக்கப்படுறான், பறையன் பாதிக்கப்படுறான், ஜெக்னியன் பாதிக்கப்படுறான், மல்லியன் பாதிக்கப்படுறான், ஆதியார் பாதிக்கப்படுறான், கேவலன் பாதிக்கப்படுறான், கல்லன் பாதிக்கப்படுறான், குதிரையார் பாதிக்கப்படுறான், வெட்டியார் பாதிக்கப்படுறான், செட்டியார் பாதிக்கப்படுறான். உன்னை பாதிப்பதை செய்கிற உன் உரிமைகளை பறிக்கிற, உன் கல்வியை பறிக்கிற, உன் வாழ்வாதாரத்தை பறிக்கிற, உன் சுயமரியாதையை பறிக்கிற, உன்னை வேசுவன் என்று சொல்லுகிற, உன்னை சூத்திரன் என்று சொல்லுகிற அந்த RSS காரனுக்கும் ஆரியனுக்கும் பார்ப்பன அந்த சக்திகளுக்கு என்ன கோபம் வரணும்? மனித உழைக்கும் மக்களுக்கு எதிராக எப்படி நீங்கள் கோபப்படுகிறீர்கள்? எப்படி நீங்கள் மனசாட்சியை தோற்கிறீர்கள்? நாங்கள் ஒட்டுமொத்த முக்கியமந்திரி சமூகத்தை குற்றம் சாட்டுகிறேன். எத்தனையோ நல்ல மகான்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒட்டுமொத்த பின்பற்றப்பட்ட மக்களை குற்றம் சாட்டவில்லை. அதிலே இருக்கிற சாதி வெறியர்களை, அதிலே இருக்கிற சாதியத்தை தூண்டுபவர்களை, அதிலே எடுத்துக் கொண்டு சாதி பிரிவினை பேசி எதிர்கால சந்ததிகளை தெரிவிக்கிற இத்தகைய தீய சக்திகளை கண்டித்தால் நாங்கள் பேசுகிறோம், போராடுகிறோம். ஒரு சமூகமே இதெல்லாம் இருக்க முடியாது. அது அறிவியலுக்கு விரோதமானது, இயற்கைக்கு விரோதமானது. அதனை உறவுகளே, இன்றைக்கு சாதி சங்கம் எப்படிப்பட்ட சாதிகளை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள்? வாட்டாளர்களுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் வங்கிய நிலையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சொல்றாரு, நம்மெல்லாம் சத்திரியர்கள், அவங்களோட கூட்டுறது தேசிய மதம் சொல்றாங்க, RSS சொல்றான். உங்கள் சாதத்தில் கும்பல் சொல்லுகிறது, இங்க இருக்கிற பின்பற்றப்பட்ட சாதிகள் அத்தனை பேர் சூத்திரர்கள் தான். நீ படிக்க கூடாது, நீ கல்வி கற்க கூடாது, நீ மரியாதையான வாழ்க்கை வாழக்கூடாது, உனக்கு எந்த விதமான சமூக நீதியும் கிடைக்கக்கூடாது, நீ அறிவு வாழ்க்கை வாழ்ந்தான், நீ பிழைப்பு நடத்த வேண்டும் என்று சனாதன தர்மம் சொல்லுகிறது, மனநீதி தர்மம் சொல்லுகிறது. அதை கொள்கையாக கொண்டவர்கள் தான் RSS பார்ப்பது சரி. ஆனால் மகாராஜ் தன்னுடைய அதை நம்பி வந்திருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறார்? நம்மதான் சத்திரியம். சத்திரியனை புரிந்து முடியுமா? நெஞ்சை புகைத்துக் கொண்டு, தோலை கட்டிக் கொண்டு என்று நீ வம்புக்கு தயாராக இருக்கிறேன். நான் சும்மா சொன்ன நிறைய பார்க்கணும், என்ன போய் பார்க்கணும். யூடியூப்ல இருக்கீங்க, போய் பாருங்க. ஒரு இளைஞர்களை நல்ல விதமா சொல்லிக் கொடுத்து அவனை நல்லா படிக்க சொல்லி நல்லா வேலைக்கு போகணும், நல்லா உன் குடும்பத்தை பார்க்கணும், நம்ம மிகப்பெரிய ஆளுமையா உருவாகணும் என்று சொல்லிக் கொடுத்தா தப்பு இல்லை. நீ நெஞ்சை குறைத்துக் கொண்டு, கோவை கட்டிக் கொண்டு, இவரோடு என்று உருவ வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தலைவரா? இதெல்லாம் தலைவர்கள் நம்ம ஏற்றி கொண்டா தெரியுமா? அது மிகப்பெரிய சமூகம் இல்லையா? அதை எடுக்கலாமா? அந்த சமூகம் உழைக்கும் சமூகம் இல்லையா? அதில் நிறைந்திருக்கும் ஒரு உழைக்கும் மக்கள் இல்லையா? வங்கியர்கள் உழைக்கும் மக்கள் இல்லையா? அந்த வங்கியை வைக்கிறது இல்லையா? அவர்களுக்கு வெளியிடலாமா? அந்த இளைஞர்களுக்கு எடுக்கலாமா? இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இது சரிதானா? முறைதானா? நியாயம் தானா? இவை அந்த இளைஞர்கள் புரிந்து கொள்கிறார்களா? எதற்காக சொல்லிக் கொடுத்தாரு? தானுக்குள்ள அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகணும். அப்ப நம்ம ஜாதியை குறித்து தெரிஞ்சாதான் அன்புமணி ராமதாஸ் தலைவராக ஏற்பான். நமக்குள்ள அன்புமணி முதலமைச்சர் ஆகலாம். உன் பிள்ளைய மட்டும் மான்போர்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் டாக்டருக்கு படிக்க வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆக்கி பார்த்து ஆகி பார்த்துட்டு அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி துணியா குடிக்கிறீங்க. உன் சாதியை சேர்ந்த மற்றவங்க கூட நெஞ்சை தட்டிட்டு முடியாதுமா? இந்த கேள்வி நாம் எழுப்ப வேண்டாமா? இது சரியானா?
நியாயம் தானே? ஆனால் எவ்வளவு தமிழ்நாட்டை எழுச்சிட்டாங்க. அதன் திருமாவளவன் என்ன சொல்லுங்க? எழுச்சிகளுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவத்தில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னவுடன் பாராளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து உடனே தமிழகத்தை எழுச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா இல்லையா? உரிமைகளுக்காக பின்பற்றப்பட்டிருக்கிற உரிமைகளுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மீனவர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, ஈழத்தினர்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, பெண்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்காக, இந்தியாவில் சனாதனத்தை எதிர்த்து அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மற்ற எழுச்சி தோழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வன்முறையாளரா சொன்னாரே ஒரு முறை டெல்லியிலே அமர்ந்து கொண்டு சொன்னார், நான் நினைத்தால் தென் மாவட்டங்களிலே டெல்லியிலே இருந்து கொண்டு பேருந்துகளை ஓடாமல் செய்ய முடியும், ரயில்களை ஓடாமல் செய்ய முடியும், விமானத்தை கூட பறக்காமல் செய்ய முடியும், மிகப்பெரும் சட்டமன்ற பிரச்சனை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதை செய்வதற்கு நான் ரவுடி அல்ல, நான் இந்த மக்களை வெளிநடத்துகிற அம்பேத்கருடைய மாணவர் என்று சொன்னாரே. அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும், சமத்துவமான சமூகத்தை உருவாக்க வேண்டும், அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்பட வேண்டும், விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய உலகல்வி திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த சமூகத்திற்காக தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர், இஸ்லாமிய பெண்கள் என்று அனைவருக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் தலைவர். என்னோடு நீ பலத்தில் உயர்ந்திருக்கலாம், என்னோடு நீ திறமையில் உயர்ந்திருக்கலாம், என்னோடு நீ பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கலாம், என்னை விட நீ கல்வியில் கூட சிறந்திருக்கலாம், என்னை விட நீ அனைத்து வலிமை பெற்றிருக்கலாம், அனைத்து உயர்ந்திருக்கலாம். ஆனால் என்னை விட நீ சாதியில் உயர்ந்தவன் கிடையாது. ஆகவே சாதி என்பதை நான் ஏற்படுவேன் என்று சொன்னாரே. சாதி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். தலைவர் தான் நமக்கு தலைவர். இன்னைக்கு அங்கீகாரம் தலித்தில் மட்டும் ஓட்டு போட்ட அங்கீகாரம் இருக்கணும். பிசிக்கா பிற்படுத்தப்பட்டவர்கள் போடும் அந்நியர்கள் ஓட்டு போட்டு பாலாஜி ஜெயிச்சிருக்காரு. திருக்கோளூர்ல கெட்டியார்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, கல்லூர் மரவர் ஓட்டு போட்டிருக்காங்க, காணவாசம் நாகப்பட்டினத்துல அனைத்து சாதி மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு. வெறும் தலித்தில் முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பு மக்கள் மத்தியில் உருவாகிவிட்டது. வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட தீய சக்திகள், அங்கதுரை, சத்தியமூர்த்தி, ராமமூர்த்தி, முருகன் போன்ற தீய சக்திகளை நாம் புறக்கணிக்க வேண்டுமா இல்லையா? அவர்களை நாம் தண்டிக்க வேண்டுமா இல்லையா? அவர்களை நாம் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? அதை வெளிநாட்டுக்கு தான் செய்ய வேண்டுமா? உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யுங்க. நீ செய்வது தவறு என்று நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் அழைத்தவர் கண்டிங்க. பள்ளிக்கூடத்துல மாமா மச்சான் கூப்பிடுவாங்க சரியா? அப்பனா பள்ளிக்கூடத்துல போனாலும் வாத்தியார் பண்ண புள்ள அப்பம் புள்ள அப்ப வாத்தியார் புள்ள அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம். அங்க போய் கை கட்டிக்கலாம், நிற்கணும், சாருன்னு சொல்லணும். அதுதானே சரி. அப்பதான் நடந்திருக்கிறாங்க படிக்கும் போதெல்லாம். இப்ப என்ன மகன் மச்சான் எந்த விதத்துல சரி, எந்த விதத்துல இப்படிப்பட்ட உரிமைகள் தீர்க்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும், விளக்கப்பட வேண்டும். அதற்கு சட்டத்தை காவல்துறை ஒழுங்காக செயல்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களுக்கு சார்பாக நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லவில்லை. சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள். சட்டமன்றத்தில் 234 நம்மளால் உருவாக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். பாராளுமன்றத்தில் 543 மக்கள் சபையாலும் மக்கள் சபை உறுப்பினர்களாலும் 250 மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம், இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தி சட்டத்தை போட்டு அரசே அனுப்பினார். அதாவது மந்திரி அப்படிங்களா சொன்னாங்க, அரசு பாலகி திமுக கூட இருக்கிறார். நீதிபதிக்கு நாங்கள் போட்ட பிச்சை ஒரு 10 இடத்துக்கு சார்ந்த நீதிபதி அவங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை தயாரிக்கு வராங்க. அங்கே என்ன கீழே தகாத கட்சி கிடையாது. அப்பாவும் என்ன சொல்றாரு, சரியா சொன்னாங்க. உண்மையிலேயே அப்பாவும் நாங்கள் புகழ் கட்சி சார்ந்ததான், நாங்கள் அவருக்கு விரும்புகிற கொடுத்துருக்கோம்.
ஆனால் நடுநிலையோடு சொல்லுகிறேன், நடுநிலை சபாநாயகர் என்பவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு கட்சி சார்பு இருக்கக்கூடாது. திமுக திமுக மறந்துடணும். அவர் நடுநிலையானவர். எந்த கட்சி அதிமுக திமுக நடுநிலையானவர். மக்கள் மத்தியிலும் அவர் நாடாளா இருந்தாலும் நான் நாடாளு நினைக்கக்கூடாது. என்னென்ன மக்கள் நினைக்கணும். அவர் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையே இல்லை, திருநெல்வேலி இல்லவே இல்லை. எப்படி நாங்கள் படுற வழி உனக்கு வழியா தெரியல. நாங்கள் சிந்துகிற ரத்தம் உனக்கு ரத்தமா தெரியல. நாங்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் உனக்கு கொடுமையா தெரியல. நாங்கள் இந்த மண்ணிலே படுகிற அவலங்கள், இழிவுகள், தாக்குதல்கள், வெட்டுகள், குட்டுகள், எங்கள் குடிசைகளை தீவிரத்தில் கொடுக்கப்பட்டு இழக்கிற அந்த இழப்புகளும், எங்கள் சொத்துக்கள் அழித்து ஒடுக்கப்படுவதும், நாங்கள் கோவிலுக்கு ஓயாமல் தடுக்கப்படுவதும், எங்கள் மாணவர்கள் வெட்டப்படுவதும், குற்றப்படுவதும், குன்றில் கோயிலுமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு மிகப்பெரும் பாதிப்பு ஆளாக்கப்படுவதும் உனக்கு பாதிப்பா தெரியலன்னா யாரு? அது ஒரு வழியாக இல்லை என்று சொன்னால் நீ யார்? எங்கள் ரத்தத்தை ரத்தம் என்று பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீ யார்? உன் மனநிலை என்ன? ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு கோழியோட வழி தெரியுமா? டெய்லி 1000 கோடி 1000 கோடி எடுக்குவான். கோழியோட வலியும் துடிப்பு தெரியுமா? ஆடை வைப்பான், மாடு வைப்பான். ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடோட வலியும் மாட்டோட வலியும் சாவு போலவே ஒரு மனநிலையும் வெட்டும் போது அது இந்த துடிக்கிற துணி கசாப்பு கடைக்காரனுக்கு தெரியுமா? அப்படித்தான் அருமை உறவுகளே, சாதியால் பாதிக்கப்படக்கூடிய, வன்கொடுமையால் பாதிக்கப்படக்கூடிய தலித்துடைய வலியும் வேதனையும் தெரியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு சாதிவரின் என்று வேப்பொருள். ஆக அந்த அடிப்படையில் அப்ப ஒரு சாதிவரியின் சபாநாயகருக்கு தடுக்கப்பட்டார் என்று நாம் குற்றம் சாட்டுகிறோம். சாதி சங்கங்கள் இப்படி செய்கிறது, அரசியல் கட்சிகள் இப்படி செய்கிறது, தன்னை ஆட்சி ஆள்பவர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஒண்ணுமே படிக்காத ஒரு தற்கொலை ஒருத்தன் இந்த வேளாண்மைக்குள்ள இருக்கான். அவன் பேர் என்ன 6 7 சொல்றாங்க. அவன் எங்க தலைவரை வாடா போடா அவனை இவனை சொல்றான். அவனுக்கு ஆனாவது அடுத்தது தெரியுமான்னு தெரியல. அவனை பார்த்தா மூஞ்சியும் மூடியும் மூக்கும் அவன் முடியும் தாடியும் கண்ணும் எங்கேயே திருட்டு கூட்டத்திலிருந்து தப்பிக்கு ஓடி வந்த மாதிரி இருக்கான். ஒரு முனைவர் பெற்ற இந்த உலக மக்களால், இந்த இந்திய மக்களால், இந்த தமிழக மக்களால் அறிஞர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அறியாத தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உறுதியான தலைவர், அறிஞருக்கு தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய, என்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் 1000கணக்கான உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தலைவரை ஒருங்கிணை பேசலாம். என்ன நியாயம்? யுவராஜ் ஒருத்தங்க, யுவராஜ் ஓமலூர்ல கோபுராஜ் ஒரு இன்ஜினியரிங் மாணவர், ஒரு பொறியியல் மாணவன் தன்னுடைய சக பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் படித்த சுவாதிங்கிற ஒரு பெண்ணோட நாளைக்கு மறுநாள் நடக்க போற டெஸ்ட்டை பத்தி பேசிக்கிறான், பரீட்சை பத்தி பேசிட்டு இருக்கான். திருச்செங்கோடு கோயில் இத்தனையும் வேற வேற உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர், நல்ல நண்பர், காதல் கிடையாது. அப்படி உட்கார்ந்து சின்ன மாதிரி பேரவையில பேரை வச்சுட்டு இருக்கிற அந்த யுவராஜ் ஒரு அயோக்கிய புடிச்சு நீ என்ன சாதின்னு கேட்டு அந்த பொண்ணு கவுண்டர் சாதியை சாதிச்சிருந்தா அந்த பொண்ணை அனுப்பிட்டு இவனுடைய செல்லப்போன் தனிச்சிருக்காங்க. இவன் செல்போனை புடிக்கிட்டு போய் அவனை கொண்டு போய் நான் தற்கொலை பண்ணி போறேன்னு நீ பேசுன்னு சொல்லி அவன் வீடியோ பண்ணி அவன் கழுத்தை புல்ல துடிக்க வெட்டி அந்த தலையை 200 மீட்டருக்கு அப்பால தூக்கி வீசிட்டு ரைட் ரோட்ல போட்டு ஒரு ரயில் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டு என்று சொல்வதாக ஒரு பொய்யான கட்டுக்கதையை உருவாக்கி அவன் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறான். அவனுக்கு பவர் கொடுத்தார்கள், ஒரு நாள் பவர் கொடுத்தார். அவன் பொண்ணுக்கு சின்ன பொண்ணு மூப்பை இருக்குன்னு நினைக்கிறான். அதுக்கு சடங்கு நடத்துறாங்க, சடங்கு நடத்துறாங்க. அப்ப வரலாம் அப்பாக்குள்ள பாசத்தை அப்படி காப்பாங்க. அப்படியே ஓடி போய் அந்த பொண்ணு கட்டி கொடுத்துட்டு அவன் உச்சி முதல்ந்து தலையை தாடி விட்டு அந்த பொண்ணை முத்தம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் சரிதான் இவர் தந்தை ஒரு மகன் இருக்க வேண்டும். அந்த பாசத்தை சரிதான் நான் கேட்கிறேன். அருமை உறவுகளே, அதே பாசமும்
அதே பக்கமும் அதே அன்பும் அதே நேசமும் அந்த தாய்க்கு கோகுலராஜனுடைய தாய்க்கு இருக்கக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு தாய் தானே, அப்படிப்பட்ட ஒரு மகன் தானே, ஒரு தாய்க்கு மகன் தானே. அந்த மகனை அந்த தாயுடைய மனநிலையை பற்றி யோசிக்க வேண்டாமா? அவர் துடிக்கிற துடிப்பை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அவர் படுகிற பாடல் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா? தந்தை இல்லாத சூழலிலே அவரை படிக்க வைத்து ஆராய்ச்சி வளர்த்து ஒரு பெரிய மாணவனாக கல்லூரிக்கு எத்தனை கிளம்புவது அந்த தாய் அறிந்திருப்பார். அந்த மகனை புடிச்சு போய் சம்பந்தமே இல்லாம ஒரு மண்ணாங்கி பண்ணல அவன் தலையை கோயில் எடுத்து தலையை தூக்கி எண்ணிட்டு அவன் வந்து லைன் போட்ட போடலாம். எவ்வளவு பெரிய அவருக்கு தண்ணி பேசுகிறது சமூகம் முடிக்குமா? அவன் வரும்போது ஹீரோவா போடுறாங்க, பாராட்டுறாங்க, போய் மாலை போடுறான், போய் சாலை போடுறான். நல்ல கேவலம். இந்த நாடு எவ்வளவு பொருள் இருக்கு, இந்த நாடு எவ்வளவு சாதிகள் இருக்கு. சாதிதான் சமூகம் என்று சொன்னார், விஷம் காற்று விஷம் பாவட்டும் என்று சொன்னார் அம்பேத்கர். விஷம் பரவ வேண்டாமா? ஒரு தமிழ் சமூகம் என்று சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், முக்காட்டு சொந்தங்களை பார்த்து கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், வலிய சொந்தங்களை பார்த்து கேட்கிறேன், தாழ்ந்த சொந்தங்களை பார்த்து கேட்கிறேன், தங்கள் உறவுகளை பார்த்து கேட்கிறேன். கோகுலராஜ் தாய்க்கு பாசம் இல்லையா? அவர் துடிக்கவில்லையா? அந்த துடிப்பை, அந்த பாசத்தை, அந்த மகன் இழந்த இழப்பை, அந்த புற்றுமை இழந்த இழப்பை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? யுவராஜ் பட்டாணி சொன்னது நாடகக்காக கும்பல் எங்கள் மேல பொய் வழக்கு யோசிச்சு நாங்கள் வந்து நிரபராதி எழுதுறோம். எது பொய் வழக்கு? நீயே தானே பேட்டி கொடுத்த, நீயே தானே சிசிடிவி கேமராவில் மாட்டிருக்கிற. ஒன்றை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அந்த வரைக்கும் காவல்துறை தற்கொலை என்று முடிக்க பார்த்தது. தற்கொலை அல்ல, இது கொலை என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து அவரை கொலையாளியாக மாற்றியது இந்த காவல்துறை. நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பார்த்து தண்ணியை பார்த்து போய்க்கலாம அவன் தான் பார்த்துட்டாங்க. ஏரியாவில் எல்லாம் வந்து முடிக்க போறாங்க, தலைவியல் எல்லாம் இருக்காங்க. நாளைக்கு ஒரு பார்மாலிட்டா ஒரு கண்கொழிப்பு சிலக்குவாயில் பண்ணி அந்த தற்கொலை முடிக்க போறாங்க சொல்லும்போது, நீங்க யாராவது அந்த குடும்பத்தில் கூட்டிட்டு வரான்னு சொல்லும்போது யாரும் வர மாட்டாங்க, யாரும் கூப்பிட முடியல. அவன் மாமா தண்ணி அடிச்சுட்டு அவர் தலைவரப்பி அவன் இருக்கிறாரு என்று சொல்ல போது நைட்டு 12 மணி 12:30 மணிக்கு நீ கிளப்பி வா என்று அவனை சென்னைக்கு சேலத்தில் சென்னைக்கு வரவழைத்து காலையில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சந்தசுப்பையும் செங்கோலையும் ஏற்பாடு செய்து வழக்கை நாங்கள் தயார் செய்து நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த சிடி செல்வம் தமிழ்நாடு ஆகியோர் அடங்கிய அமர்வில் வழக்கை முறையிட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த ராமச்சந்திரா மருத்துவருடைய தலைமையேற்கனுடைய முதல்வராக இருக்கிற சம்பத்குமாரை அது தலைமையேற்று அந்த சார்பாக நீ பிணக்குழாய்வு பண்ணுவதற்கு நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்டு அந்த டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் பிணக்குழாய்வு செய்து நடைபெற்ற அந்த சம்பவத்தை அந்த இடத்தில் நேரம் சென்று பார்த்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். பிணக்குழு அறிக்கை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையை தான் அவர் கொடுத்தார். இது ரயிலில் அடிபட்டு இறந்த இறப்பல்ல, இது ஒரு கொலை என்று கொடுத்தார். அதை செய்தது இந்த ரஜினிகாந்த் என்பதை நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன். உள்ள இருக்கான காரணம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் அறிவை உறவுகளை இந்த தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும், சுதர் தெரியும். என்ன முத்துகிருஷ்ணன் சுதர்சன் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் 3 பேரையும் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளின்னு சொல்லிட்டான். வேங்கவேலி பிரச்சனை அந்த மனிதர்களுக்கு அவனே வந்து அந்த தண்ணி அவனே குடிப்பானா, அவன் குடும்பத்தை குடிக்க வைப்பானா? இந்த அரசு என்ன செய்யுது? எப்படி அரசு இருக்கிறது? முரளிராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் முரளிராஜா எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த அரசு அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணம். இந்த அரசு உங்கள் தலைவர் தலைமையிலே அவர் முதலமைச்சர் பதவி வகிப்பதற்கு டாக்டர் எழுதியவர் அதை சொல்லவில்லை. முதலமைச்சரே பதவி சொல்லியிருக்கிறார். பெண்களால் உருவாக்கப்பட்ட அரசே எழுதுகிறார்கள். எங்கே சென்று முறையிடுவது? பின்புலகத்துக்கா செல்லும் கேள்விகளா வந்து இதை காப்பாற்றுவார்கள். உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா? இதெல்லாம் தவறு என்று நீங்கள் உணர வேண்டாமா? அன்பு இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியின்
கொடுமையிலும் முதலிடத்தில் இருக்கிறது. இதுதான் கொடுமை. 2000 சொல்றாங்க புள்ளிவரம். ஆனா உண்மையான புள்ளிவரம் உத்தரப்பிரதேசம் முதலிடம், தமிழ்நாடு 2வது இடம். சாதி வெளியாட்டத்தில் வன்கொடுமை நடக்கிறது என்று புள்ளிவரம் சொல்றது அரசு புள்ளிவரம். உண்மையான புள்ளிவரத்தின்படி மதுரை எவிடன்ஸ் ஒரு புள்ளிவரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதன்படி தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சாதி வெளியாட்டத்தில், சாதி வன்கொடுமை நிகழ்வதில், இங்கே சாதி அந்த ஆதிக்கம் நிகழ்வதில், சாதி அடிப்படையில் தாக்குதல் நிகழ்வதில், சாதி அடிப்படையில் உரிமைகள் அளிக்கப்படுவதில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய வேதனை. நாம தகவல் தொழில்நுட்பத்தில் நம்ம ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட். ஆனா சாதி வரையிலும் ஃபர்ஸ்ட்னா ஒரு இலைய போட்டு நல்ல பாயாசம், நல்ல மோர், நல்ல குழம்பு, நல்ல சாப்பாடு, நல்ல 18 கூட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு பக்கத்துல மனித மனத்தை வச்சு, இது சரியான ஒரு பழைய சரியான ஒரு உணவு என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது தமிழ்நாடு. தீர்த்துக் கொண்டு எத்தனை இடத்தில் முதலமைச்சர் இருந்தார்? பெரியாரின் மண் என்று சொல்லிக் கொள்கிறாரே, உன்னை வெட்டப்பட வேண்டாம். பெரியாரின் சமூக நீதி அடிப்படையில் இந்த ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாரே, உனக்கு தயக்க வேண்டாமா? எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருந்தாலும் சாதி வன்கொடுமையில் முதலிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நீ தோற்று போய்விட்டாய் என்று பொருள். அதை நீ கிரைம் பண்ணியிருக்கிறது சொல்லிக் கொள்வதற்கு நீ பெருமைப்பட முடியாது, வைக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், தலைமுறை வேண்டும் என்றுதான். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு வழியில் நாம் பயணிக்கிறோம். வகுப்பான சக்திகளுக்கு இடம் கொடுத்த மதத்தை தூண்டி, சாதியை தூண்டி, சாதி பெருமையை பேசி மக்களை வெறுப்பு அரசியலுக்கு உட்படுத்தி, எங்கே ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி கூறுகளை உருவாக்கி, தனித்தனி பெருமைகளை உருவாக்கி, சாதிவாத நோக்கம்தான் சிறுபான்மை சமூகமாக இருக்கிற பார்ப்பன சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் என்ற ஆர்எஸ்எஸ் அந்த சூழ்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வழிநடத்த போகிறோம். எல்லாத்தையும் பொறுத்திருக்கிறோம். வழி வேலை எல்லாம் பொறுத்திருக்கிறோம். பெரிய குடும்பங்கள் வந்துவிடாது. பெரிய கொடுமைக்கு நிகரான கொடுமையை அனுமதி இத்தகைய கொடுமைகள் தீரப்பட வேண்டும் என்று சொன்னால், அருமை உறவுகளே, திராவிட மாடல் உண்மையான மாடல் இங்கே நடைபெற வேண்டும் என்று சொன்னால், திராவிட மாடலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். ஜான் ரத்தினம் திராவிட கழகம் என்று தந்தை பெரியார் 12-13 வயதாக இருக்கும் பொழுது ஜான் ரத்தினம் என்ற ஒரு தாக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு அறிஞர் திராவிட கழகம் என்ற பெயரை வைத்து கட்சி நடத்தியவர், இயக்கம் நடத்தியவர். 1881 ஊட்டியில உலக மண்டலத்தில் சமூக நீதி மாநாட்டை திராவிட மகாண சபை என்ற பெயரை அமைப்பு வைத்திருந்த அயோத்தியாச கவிஞர் அத்தகைய மாநாட்டை நடத்தினார். திராவிடம் என்கிற அந்த சொல்லை இந்த பெருவெளியிலே, அரசியல் வெளியிலே, சமூக வெளியிலே அறிமுகப்படுத்தியவர்கள், ஆரியத்துக்கு எதிரான கருத்தியை உருவாக்கியவர்கள், ஆரியத்துக்கு எதிரான கருத்தியை தான் திராவிடம் என்று இங்கே மிகப்பெரிய உறுதியான கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், உருவாக்கியவருடைய வாரிசுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான வாரிசு எழுச்சித்தவர் டாக்டர் தோற்றுமாவர்கள். அப்படிப்பட்ட வாரிசு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வருவதால் சமத்துவம் பேணப்படும், சமூக நீதி காக்கப்படும். இந்த கட்சிக்கு நீங்க அந்த சாதி, இந்த சாதி, நீ அந்த மதம், இந்த மதம், அதான் உண்மை. இந்த கட்சியுடைய கொள்கை சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை, ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை, தேசிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை, பெண் உரிமை பாதுகாப்பு என்று வல்லாதிக்க அந்த ஏகாதிபத்திய வல்லாதிக்க நாடுகளை வன்மையாக எதிர்ப்பது என்று மாநில சமூகத்திற்கு தேவையான அனைத்து கொள்கைகளும் கொண்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரைவில் ஆட்சிக்கு வரும். இங்கே இருக்கிற அனைத்து சமூக மக்களுடைய ஏகோபித்து ஆதரவோடு ஆட்சிக்கு வரும். அது 26 நடக்கும் என்று சொல்லவில்லை, 26 அது என்னுடைய நாங்கள் நிச்சயமாக வருவோம் என்று சொல்லவில்லை. ஆனால் எங்கள் லட்சியம், அந்த லட்சியம் நிச்சயம் இந்த மண்ணிலே பழிக்கும் என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட கொள்கைகளை புரிந்த அரசு திருவாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் மீது, குறிப்பாக உதவி பேராசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் தங்கதுரை, ஆசிரியர்கள் சத்தியமூர்த்தி,
ராமமூர்த்தி உருளாக்க எனக்கு ஒரு துணை கொடுத்தாங்க, ஒரு துணை சீட். அது என்னன்னா சத்தியமூர்த்தி தொடர்ச்சியா அது வந்து சாதியை நம்பிக்கை இருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டா அந்த பகுதியில் இருக்கு, அவர் சாதியை சார்ந்த பெரியவங்கெல்லாம் உள்ள போய் அவருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இது காவல்துறை தானே கண்டிக்கணும். இவருக்கு கல்வித்துறை தானே தடுக்க வேண்டும். அந்த மகன் பொய்யாமல் இது தடுக்க தவறுகிறார் என்று சொன்னால் அவர் அமைச்சராக இருப்பதற்கு கல்வி ஏற்ற என்று என் தோழர்கள் சொன்னது சரியானே. பெட்ரோல் ஆசிரியர் சங்கத்திலே சாதியினர்களை பொறுப்புக்கு கொண்டு வருவது, அந்த பணியை கிடைக்கும் நிர்வாகத்தை கிடைக்கும் என்று சொன்னால் அதை கைவிட வேண்டியிருந்தாரே. அந்த அடிப்படையில் இத்தகைய ஆசிரியர்களின் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். தலித் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட தலித் மாணவர்கள் மீது செய்யப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். பொய் வழக்கு பதிவு செய்ய முன்னாள் ஒருத்தநாடு உதவி காவல் கண்காணிப்பாளர் சாராஸ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும், வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட ஆணையம் கொடுத்திருக்கிற பள்ளிகளில் என்னென்ன இருக்க வேண்டும், என்னென்ன நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த நெறிமுறைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த விடுக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இது ஒரு அடையாளம் தான். அடுத்து செயல் மெயின் சித்திராபம் ட்ரைலர் இருக்கு. இந்த படத்தில் ட்ரைலர் ஓட்டம்னா அந்த ட்ரைலர் ஓட்டி இந்த ஊழல் அடுத்து டெல்டா மண்டலம் முழுவதும் திரட்டுவோம், மாணவர்கள் போய் அதுவும் இல்லை என்று சொன்னால் சென்னைக்கு சென்று எழுச்சி தன்னுடைய ஆலோசனைக்கு இணங்க ஒரு தமிழ்நாடு கல்விய பலனாக இதை மாற்றுவதற்கு தயங்க மாற்றோம் என்று எமது உள்ள கிழக்கை வெளிப்படுத்தி இருக்கும்